ஜாதகம் பார்க்க போறீங்க சார்? எனக்காண்டி தான். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். 18/2/2003. 18/2/2003 சார்? பிறந்த நேரம் 9 மணி காலையில. 9 AM. பிறந்த இடம் 9/3 திருச்சி. 9/3 சார்? 9/3 AM. பிறந்த இடம் வந்து திருச்சி. சிம்ம ராசி பூர நட்சத்திரம். சிம்ம ராசி பூர நட்சத்திரமா சார்? ஆமாம். என்ன லக்னம் சார்? மீன லக்னம். மீன லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? எனக்கு இப்போ எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. நான் இப்போ தனியாக தான் இருக்கேன். எனக்கு வேலையும் இப்போதைக்கு செட் ஆகலை. 2K கிட்ஸ். அம்மா அப்பா உண்மையிலே இறந்துட்டாங்களா? எந்த வருஷத்தில் இறந்தாங்க? ஏன்னா தாய் தகப்பனை குறிக்கக்கூடிய இடங்கள்ல தகப்பனை குறிக்கக்கூடிய இடம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. 9ஆம் இடத்துல செவ்வாய் சனி, 4ஆம் அதிபதி அந்த வீட்டிற்கு கெட்டு போயிருக்கிறாரு. அப்பா அம்மா இறந்தது எந்த வயசில்? நான் 8th படிக்கையில் சூரிய திசையில் குரு புத்தியில் அப்பா இறந்துட்டாரு. சூரிய தசை குரு புக்தியில். 2014இல்லையா? ஆமாம் சார். 2014இல்லையா? கரெக்டாக சொல்லுங்கள். சூரிய தசை குரு புக்தியில். சூரிய தசை சனி புக்தியில் தான் அப்பா இறந்துருக்கணும். அந்த கடைசி டயத்தில் சனி புத்தி ஸ்டார்ட் ஆகுற டயத்தில் சார். டிசம்பரில் இறந்தார். மாதம் சொல்லுங்கள் நீங்கள். 7வது மாதம் சார். சூரிய தசை சனி புக்தியில் தான் அப்பா இறக்கணும். சூரிய தசை சனி புக்தி தான் அப்பா இறப்பதற்கான அமைப்பு. சூரிய தசை குரு புக்தி சஷ்டாஷ்டகம். 9:03 மணி நீங்கள் பிறந்ததுன்னு யார் சொல்கிறது? என்னோட டைமிங் குறித்து வச்சது அது கரெக்டாக சொல்கிறேன். சரி, அப்பா இறந்துட்டாரு. அம்மா எப்போ இறந்தாங்க? சந்திர தசை குரு புத்தி கடைசியில். சந்திர தசை குரு. மாதம் சொல்லுங்கள். மாதம் வந்து 9வது மாதம். 9ஆம் மாதம். வருஷம் சொல்லுங்கள். 2022 சார். 2022 9ஆம் மாதம் 14வது தேதி சார். அப்போ சந்திரதசை சனி புக்தி தானே வருது. 2022 21 22 தான் சார். 22 தான் சார். 2022 செப்டம்பரில். ஆமாம் சார். அப்போ சந்திரதசை சனி புக்தி தானே வருது. ஆமாம் சார். குரு புக்தின்றீங்க, குழப்பி சொல்கிறீங்களே. சரி சார். இந்த இடத்துல பௌர்ணமி சந்திரன் அப்படின்னு வந்துட்டாலே அம்மாவுக்கு நிகரான இன்னொரு பொண்ணு இருக்கணும். சித்தியோ பெரியம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ. என்னோட பாட்டி தான் சார் வளர்த்தாங்க. இப்போ அவங்க தான் சார் தனியாக எனக்கு வீடும் கட்டி கொடுத்துருக்காங்க. கரெக்ட். அம்மாவுக்கு நிகரான இன்னொரு பொண்ணு இருக்கணும், இன்னொரு லேடி. சித்தி இருந்தாங்க சார். இப்போ அக்காவும் எனக்கு இப்போ உறுதுணையாக இருக்காங்க சார். கரெக்ட். அக்காலாம் வந்து இன்னொரு அம்மா தான். அதாவது அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்றது உண்மைதான். ஆனால் அம்மா அப்பா இறந்ததே வந்து பெரிய அளவில் உணராத வண்ணம் உங்களுக்கு உறவுகள் பக்கத்தில் இருக்குங்க. பாட்டி தாத்தா தகப்பனுக்கு நிகராக சித்தப்பா அந்த மாதிரிலாம் உறவு இருக்குங்க உங்களுக்கு. கண்டிப்பாக சார். சரி, என்ன கேட்கணும்? எனக்கு வேலையும் எதுவும் செட் ஆகலை சார். வேலைக்கு எங்கேயும் போகிற மைண்ட் செட்டே வர மாட்டேங்குது சார். சரி, வேலைக்கு போனாவே ஒரு மன உளைச்சலாக ஒரு டென்ஷனாகவே இருக்குது சார். எந்த ஒரு வேலையும் செய்ய முடியலை. அது மாதிரி சூழ்நிலை சார் இருக்குது. பொதுவாகவே வந்து 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலே நல்லது நடக்காது. 5க்குடையவர் 6ல் மறையிறாரு. உங்களுக்கு பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் இன்னும் ஒன்று 2K கிட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே அஷ்டமச்சனி முடிஞ்சால் தான் வாழ்க்கை செட்டில் ஆகும். ஓகே சார். அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை அஷ்டமச்சனி ஒரு 3 வருஷத்துக்கு நல்லா இருக்காது. சந்திரதசை அதிபதியோட புத்தியும் வரும்ல சார். சுக்கிர புக்தி வரத்தான் செய்யும். 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் குருவோட வீட்டில் இருக்கிறார். சுக்கிரன்லாம் உங்களை கெடுக்க மாட்டார். சுக்கிரன் குருவின் உச்சகுருவின் வீட்டில் தானே இருக்கிறாரு. உச்சகுருவோட வீட்டில் இருக்கனால வந்து சுக்கிரன் வந்து கெடுக்கிறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக இல்லை. ஓகே சார். இதே நேரத்தில் வந்து உங்களுக்கு சூரிய சந்திரர்கள் நான் பயங்கரமாக பிறந்த நேரத்தை டவுட் படுற ஆள். உங்களுக்கு வந்து 9ஆம் பாவகம் தான் கெட்டிருக்கு, 4ஆம் பாவகம் கெடலை. ஆனால் 4ஆம் பாவகாதிபதி அந்த வீட்டிற்கு 8ல் மறைகிறாரு. அது ஒன்றுக்காகவே பிறந்தது. தாய் வந்து இறந்துட முடியாது. ஒருவேளை கும்ப லக்னமாக இருந்தால் 4ஆம் இடத்துல சனி, கும்ப லக்னமாக இருந்தால் 4ஆம் இடத்துல சனி செவ்வாய், சந்திரதசையில் சனி புக்தியில் நீங்கள் இறந்துடுங்க. இந்த டைமிங் கரெக்டு தான் சார். 9:03 கரெக்டா? கரெக்ட் சார். நல்லா நீங்களே பார்த்தீங்களா? 9:03 நீங்களே பார்த்தீங்களா? 9:03 நீங்கள் பிறந்தீங்கன்றதை? ஆமாம் சார், கண்டிப்பாக சார். துல்லியமாக பார்த்தாச்சு சார். எனக்கு எப்போ சார் திருமணம் நடக்கும்? நான் என்ன கேட்குறேன்றதே தெரியாமல் குடுன்னு ஓடுறீங்க. நீங்கள் கும்ப லக்கணம் இல்லை, மீன லக்கணம் தான். நீங்கள் உங்கள் டைம் கரெக்டு தான். கும்ப லக்கணமாக இருந்தால் இவ்வளோ ஸ்பீடாக கடன்னு பேசுகிறதுக்கு வாய்ப்பு வராது.
உங்களுக்கு எப்போ கல்யாணம்னு கேட்குறீங்களா? ஆமாம் சார். 2K கிட்ஸ் கல்யாணம் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? 2027 இப்போல்லாம் கல்யாணம் இல்லை. இந்த அமைப்பின் அடிப்படையில் ராசி நல்லா இருக்குது, லக்னத்திற்கு 7, 8ஆம் இடங்கள்லாம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் பாதிக்கலை, சுக்கிரனும் பாதிக்கலை. ஆனால் உங்களுக்கு சந்திர தசை நல்ல பலன்களை செய்யாது. செவ்வாய் தான் வந்து உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறாரு. செவ்வாய் தசையில் தான் 2028 செவ்வாய் தசை ராகுபுக்தி, 2028 செவ்வாய் தசையில் ராகுபுக்தி. ஆமாம், செவ்வாய் தசையில் ராகுபுக்தியில் தான், அதாவது உங்களுக்கு 26 வயசில் தான் கல்யாணம் ஆகும். செவ்வாய் தசை ராகுபுக்தி 2029 கல்யாணம். லவ் மேரேஜ் ஆகுமா அரேஞ்ச் மேரேஜா சார்? அது நீங்களே சொல்ல வேண்டியதானே, நீங்கள் எதுக்கு லவ் பண்ற ஆர்வம் இருக்கு சார், ஆனா எந்த பொண்ணும் அந்த அளவுக்கு. இப்போ லவ் பண்ண போகிறீங்க, அஷ்டமச்சனியில் ஆள போகிறீங்க. ஐயா அஷ்டமச்சனி அப்படி தானே, லவ் வராமல் அஷ்டமச்சனி கிடையவே கிடையாது 2K கிட்ஸுக்கு. அப்போ அந்த நேரம் பார்த்து தான் அவர் நல்ல அதுல இருந்து தள்ளி இருந்துக்கலாமா சார்? எப்படி அந்த காதல் அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி நின்னுக்கலாமா சார்? சாப்பிடாம இருந்துட முடியுமா? முடியாது சார். பாரியா, 20 வயசு பையன் 22 வயசு பையன் என்கிட்ட கேட்குறீங்க நீங்கள் காதல்ல இருந்தே தள்ளி இருக்க முடியுமான்ட்டு. நான் விளையாட்டு 2K கிட்ஸ், நாங்களும் 20 வயசு தாண்டி தானே வந்தோம் இத்தனை வயசுக்கு. காதல்ல இருந்தே தள்ளி இருக்க முடியுமா? முடியாது சார். அப்புறம் இருக்க முடியுமான்னு என்கிட்ட பெரிய there is no suggestion in astrology, only prediction சொல்லுவேன் சார். லக்னாதிபதியும் 5ஆம் வீட்டுல இருக்காரு. 5ஆம் கோச்சாரத்துக்கு சாரி 5ஆம் வீட்டுல சந்திரன் இருக்காருல்ல சார். சரி, 5ஆம் வீட்டுல இல்லை 6ஆம் வீட்டுல சந்திரன் இருக்கிறாரு. இல்ல காலபுருஷ தத்துவத்துல சார். காலபுருஷ தத்துவம் எதுக்கு பார்க்கணுன்றது தான் இருக்கு. காலபுருஷ தத்துவன்ற காலபுருஷ தத்துவம்லாம் பார்க்காதீங்க, டக்குன்னு பார்க்கக்கூடாது. எதுக்கு எங்கே பார்க்கணுன்னு தான் இருக்கு. ஓகே சார். இவ்வளோ தூரம் ஜோதிடம் தெரியறதுக்கு காரணமே வந்து புதன் சுபத்துவமாக சந்திர அதியோகத்தில் உச்சகுருவோட பார்வையில் இருக்கனால புதன் வருது, ஜோதிடம் வருது. உங்களோட வீடியோ எல்லாமே பார்ப்பேன் சார். ஃபுல்லா அந்த ஜாதகத்தில் இருக்க துல்லியத்தன்மையை நீங்க சொல்லும் போது எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருப்பேன் சார். கரெக்ட், அதுதான் உண்மை. இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு பக்குனானது பௌர்ணமி சந்திரனுக்கு ஆனாலே நான் இன்னொன்று சொல்லிடுவேன், அம்மாவுக்கு நிகராக இன்னொரு லேடி இருக்கும். ஆமாம் சார். தாயை விட அன்பு பொழியக்கூடிய, அன்பாக பாசமாக பார்க்கக்கூடிய லேடி கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு அந்த 4க்குடையவர் 8ல் மறையிறாருன்ற காரணத்தினாலேயே இப்படி மறையுது. 4க்கு 8ல் புதன் மறையிறாரு. அது ஒன்று தான் யோசனையாக இருந்தது. இன்னொன்று, புதன் வந்து அம்சத்தில் செவ்வாய் வீட்டில் ராகுவோட சேர்ந்துருக்கிறாரா, அப்போ அந்த 4ஆம் அதிபதியும் பலவீனம் தான். நீங்கள் மீன லக்னம் தான், மீன லக்னம் தான், நீங்கள் சந்தேகமே எல்லாமே மீன லக்னம் தான். அப்போ இந்த 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 அமைப்பின் அடிப்படையில் காதல் வந்துருமான்றதை பாருங்கள். காதல் இப்போ ஒன்று சொல்லட்டுமா? உண்மையை சொல்லணும். சொல்லுங்க சார். காதல் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு சார். ஆனா அது ஒருதலை காதலாவே இருக்கு. அந்த பொண்ணு சைடு என்ன அப்புறம் என்கிட்ட பொய் சொல்றீங்க? இந்த கதையில ஜோசியத்துல மட்டும் என்கிட்ட பொய் சொல்ல முடியாது. காதல் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு, என்ன கதை உங்களுக்கு? ஆழமா இருக்கு சார். ஆனா அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு தெரியல சார். அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு தெரியல. நீங்க சரியான பயந்தாமலிங்க, கோலங்க. ஆமா சார், அதை ஏத்துக்கிறேன் சார். பொண்ணுங்களை பார்த்தாலே கைகால் வட 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 நடுங்குது. மீன லக்னம், லக்னாதிபதி உச்சம். ஹார்ட் பீட் துடிக்கிறது வெளியே தெரியும் சார். அந்த அளவுக்கு பயப்படுது சார். ஹார்ட் பீட் துடிக்கிறது வெளியில தெரியுதா? ஹார்ட் பீட் துடிக்கிறது வெளியில தெரியுது. நமக்கு எதுக்கு காதல்? ஆனாலும் காதல் வரப்போகுது. காதல் வந்து அழுகாட்சியெல்லாம் வரப்போகுது அஷ்டமச்சனியில். இப்போ ஒரு பொண்ணை நீங்கள் மனசில் நினச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு இப்போ காதல் வந்திருக்கு. சந்திர திசையில் இப்போ உங்களுக்கு சனி புக்தி முடிஞ்சு புதன் புக்தி ஆரம்பம். புதன் 7க்குடையவராகி உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். முதல்ல இருங்க, விஷயத்துக்கு வாங்க. சந்திர திசை புதன் புக்தி 1 வருஷமாகவே இருக்குது. 1 வருஷமாகவே ஒரு பொண்ணை வந்து ஒருதலை காதலாக காதலிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிற தைரியம் உங்களுக்கு இல்லை. இல்லை சார். ப்ரெடிக்ஷன் சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். அந்த பொண்ணுக்கிட்ட தைரியமாக சொல்ல போகிறீங்க, அந்த பொண்ணு உங்களை காதலிக்க போகுது. ரொம்ப நல்லது சார். சந்திரதசை சுக்கிர புக்தியில் அப்படியே இப்படி பறந்து அஷ்டமச்சனியில் பிரச்சனைகள் வரும், அவ்வளோதான். அந்த பொண்ணை இப்போ ஒரு பொண்ணை மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, இந்த காதல் வந்து இந்த பொண்ணை உங்களுக்கு பிடிச்சது வந்து 2023 நவம்பருக்கு பிறகு. கரெக்டாக 10 மாதம் ஆச்சு, கரெக்டா சார்? அந்த பொண்ணை திருமணம் செய்ய முடியுமா சார்? இதெல்லாம் வேண்டாம், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஏன் ஓடுறீங்க? 10 மாதமாக லவ் பண்ணுறீங்க நீங்கள்? ஆமாம் சார். சரி,
அந்த பொண்ணையே திருமணம் பண்ண முடியுமான்ற விஷயத்தில் தான் கொஞ்சம் இடிக்குது. அஷ்டம சனி அமைப்புகளில் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனாலும் ஒன்று, காதல் பண்ண பெண்ணை தான் திருமணம் பண்ணுவீங்க. அது ஒரு காதலா 2 காதலான்றது தான் 23 வயசில். ஏன்னா அந்த காலத்தில் 2K கிட்ஸையும் நம்ப முடியல, ஜோசியத்தையும் நம்ப முடியல. அதனால் ஒரு காதலா 2 காதலா, போன அக்டோபர் அல்லது நவம்பர் மாதம் ஒரு பொண்ணை ஒரு மனதார, அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு தெரியும், திடீர்னு ஒரு மன உணர்வுகளில் அந்த பொண்ணுக்கு மேலே உங்களுக்கு காதல் வந்துருச்சு. இப்போ ஒருதலை காதல் இருக்கிறீங்க. இந்த காதலை சொல்ல போகிறீங்க. நீங்கள் சொல்லலாமா வேணாமான்ற தைரியமா இருக்கு சார். இல்ல எப்படியாவது சொல்லிடுவான், அவங்க அவாய்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது சொல்லி ஆகணுங்கிறதுல ரொம்ப தீர்க்கமா இருக்கு. எப்போ சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டுமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. லேட் ஆயிடுச்சேன்னு பார்க்குறேன். எப்போ சொல்லுவீங்கன்னு கூட சொல்ல முடியும் என்னால். அந்த லவ்வை நீங்கள் எப்போ சொல்ல போகிறீங்கன்னா உங்கள் டைம் வந்து கரெக்டான டைம் தான். அந்த லவ்வை எப்போ சொல்ல போகிறீங்க அப்படின்றது கூட கண்டிப்பாக சொல்ல முடியும். 28/9. இப்போ சொல்ல மாட்டீங்க, டிசம்பரில் தான் சொல்லுவீங்க. ஓகே சார், ஓகே சார். டிசம்பர் கிறிஸ்மஸ் வருது பார்த்தீங்களா? ஆமாம் சார். அந்த கிறிஸ்மஸுக்கு கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு நீங்கள் மெயில் போடணும், இல்லைன்னா எனக்கு SMS அனுப்பணும். நான் காதலை நீங்கள் சொன்ன தேதியில் தான் சொன்னேன்ட்டு. டிசம்பர் 3ஆவது வாரம், அதாவது டிசம்பர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 25ஆம் தேதிக்குள்ளே அந்த பொண்ணுக்கிட்ட இன்னும் 40 நாளில் அந்த பொண்ணுக்கிட்ட உங்களுக்கு காதலை சொல்கிற வாய்ப்பு கிடச்சி தைரியமாக சொல்லுவீங்க. ஓகே சார், ஓகே சார். சரி, அந்த பொண்ணு ஓகே சொல்லுமா சொல்லக்கூடாது அது இருக்குல்ல? கண்டிப்பாக சார் சொல்லணும் சார். கண்டிப்பாக சொல்லும். காதலிக்க போகிறீங்க. சரி, வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க சார். எனக்கு கோடீஸ்வர யோகம் மட்டும் இருக்கான்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம் சார். குரு வலுத்தாலே ஓரளவுக்கு நல்லா இருப்பீங்க. இதில் என்னன்னா கோடீஸ்வரன் ஆகணும்னா கொஞ்சம் சீட்டிங்லாம் பண்ணணும். மீன லக்னத்தில் உச்சகுரு வந்தவனுக்கு கொஞ்சம் சீட்டிங்லாம் பண்ண வராது. ஓரளவுக்கு நீங்கள் நல்ல வசதியாகவே இருப்பீங்க. அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். செவ்வாய் தசை ராகுதசை ஓரளவுக்கு 9ஆம் அதிபதியுடைய பார்வை செவ்வாய் சனியுடைய இணைப்பில் இருந்தாலும் கூட சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறாரு. அதனால் ராகுதசையும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். வசதியாக இருப்பீங்க. சரியா? ஓகே, வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. நேயர்களின் அனைத்து